मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நாட்டல் அனிமல்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான வகைகள்ல தான் வரும். அதுங்க இரவு நேரத்துல தான் ஆக்டிவா இருக்கும். சிறுசு, இந்த நாக்டவுன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இரவு நேரம். ஓகே. அப்ப இரவு நேரத்துக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அட என்னப்பா நீ, அவங்க தான் விவரமா சொல்றாங்கல்ல, ராத்திரியில ஆக்டிவா இருந்தாங்கன்னா அதத்தான் இரவு நேரம்னு சொல்லுவாங்க. கேட்ஸும் ஒரு வகையான நாட்டல் தான். இந்த வகையானதும் இரவு நேரங்கள்ல ரொம்ப ஆக்டிவாவே இருக்கும். சரியா சொல்றாங்க. பன்னி இரவு நேரத்துல சிப்ஸ் சாப்பிடுறான். அப்புறம் அவன் ஒரு கேட்டும் கூட இரவு நேரம் ஆக்டிவ். அடடா, அவன் மூளை என்ன இப்ப புல்லு திங்க போயிருச்சா என்ன? இரவு நேரம் ஆக்டிவ்னா ராத்திரியில வெளியே போறவங்க, உன்ன மாதிரி சாப்பிடுறவங்க இல்லம்மா. சரி தூங்குவோமா, ரொம்ப டயர்டா இருக்கு. பன்னிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நாம கேட்ஸ் எல்லாம் நாக்டர்னல். நாம இரவுல தூங்க கூடாது, சுத்திக்கிட்டு தான் இருக்கணும். இன்னையில இருந்து நான் நாக்டர்னல் கேட்டா தான் இருப்பேன். Nocturnal cat. Hello. Hello. போ அந்த பக்கம் போ. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க சிஸ்டர்? என்னது சிஸ்டர் அண்ணா? உனக்கு எந்த ஆங்கிள் சிஸ்டரா தெரியல? ஹே, இண்டு பையா, சிண்டு பையா, பிண்டு பையா, போய் இலைய சாப்பிடு, ஆடு, ஓடு, குதி. ரூபா மாத்திரம் வாங்கிக்க. ஆமா, நீங்க யாரு? என்ன பத்தி தெரிஞ்சவங்க என்ன ரமேஷ்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த உடைஞ்சு போன பழைய கண்ணாடி, கிழிஞ்ச பணம், கெட்டு போன பழம். ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்காத. அல்டியோ குல்டியோ பல்டியோ எந்த ஒரு குட்டியோ. எனக்கு உங்க பாஷை தான் புரியல, ஆனா இது கேட்க நல்லா தான் இருக்கு. நல்லத பத்தி யோசி, காதை தர எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்க. இப்படி கேட்க பக்கன்னு சிரிக்கிறதெல்லாம் நிறுத்து. இங்க இருந்து பட்டு பட்டுன்னு கிளம்பி ஓடுற வழிய பாரு. ஓடு. என்ன உனக்கு புரியலையா? இங்க இருந்து போக சொல்றான். முதல்ல இங்க இருந்து போ. நான் எங்க போறது சிஸ்டர்? நீங்களும் போன, நானும் போனேன். இனிமேல் நைட் எல்லாம் நானும் உங்க கூட சேர்ந்தே சுத்த தான் போறேன். என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு எங்க கூட இருக்கணும்னா டாக்ஸ் கொடுக்கணுமா. புரிஞ்சுதா? ஓகே, என்ன செய்யணும்? எதிரிங்களை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? எப்படி பிடிப்பேன்? பிடிப்பேன். ஓடு ஓடு ஓடு, இங்க இருந்து அந்த அணில போய் புடிச்சிட்டு வா. ஹவ்வா 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 ஹவ்வா. ஹே, இந்த அணில் எதுக்காக என்ன இப்படி ஓங்கி அடிக்குது? நான் சொன்னால இவளால முடியாதுன்னு. வேட்டையாடுறதை தவிர நான் வேற எது வேணாலும் செய்வேன். பசிக்குது எனக்கு. புரிஞ்சிடுச்சு. அதாவது நீங்க பேசினது இது வரைக்கும் எனக்கு புரியலன்றது மட்டும் புரிஞ்சிடுச்சு. சரி சரி, அதெல்லாம் விடு. இப்போ எதிர்க்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டோட கண்ணாடியை முதல்ல உடைப்போம். அப்புறம் சாண்ட்விச், சிக்கன், கோலா எல்லாத்தையும் எடுத்து பார்ட்டி பண்ணுவோம். இது திருட்டாச்சே, நான் அதை செய்ய விட மாட்டேன். நீ ஒரு போலி பூனை. நீ போய் வீட்ல பேசாம படுத்து தூங்கு. இங்க பாரு, நீ கேட்ன்ற பேர்ல டப்பா ஃபேட்டா இருக்கிற வேலைக்காகாத கேட்ஸ்ங்களை நாங்க வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நான் கொஞ்சம் ஃபேட்டு தான், ஆனாலும் கேட்டு. நானும் பாக்குறேன் நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல எப்படி திருட போறீங்கன்னு. ஏய், டண்டனக்கா டன்னுக்குனக்கா டண்டனக்கா டன்னுக்குனக்கா உன்ன. விடிய போகுது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
சிட்டில வேற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நம்ம அங்க போலாம். சிட்டில நான் திருடு போக விட மாட்டேன். அவங்க எல்லாம் ஓடிட்டாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் ஆச்சும் கேட்போம். அட்ராசக்கா அடி மார்னிங் வாக்லாம் போக ஆரம்பிச்சிட்டா. என்ன புரிஞ்சுதா? மார்னிங் வாக் போகல, நைட் வாக்கே இப்பதான் முடிஞ்சது. ராத்திரி நம்ம டாக்குமெண்ட்ரி பார்த்தோம்ல, நம்மள மாதிரி கேட்ஸ நாக்டர்னல்னு சொல்லுவாங்க. அதனால நானும் ராத்திரியில சுத்திட்டு வரலான்னு போயிருந்தேன். அவங்க நாக்டர்னல் கிடையாதுமா, ஊர் சுத்துற பூனைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க ஊர் சுத்துற பூனைங்க தான். பாத்தீங்களா என்ன நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு? யார் அந்த பூனைங்க? அது தெரியாது, ஆனா அவங்க தினமும் ராத்திரி வெளியே போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஓட விட்டு சோர்வாக்கி விட்டுட்டாங்க. அவங்க திருடனுங்களும் கூட. இதுக்கான நஷ்ட ஈட அவங்க கொடுத்தே ஆகணுமா? ராத்திரி எல்லாம் நான் கஷ்டப்படுத்தினாங்க, நிறைய கேளுங்க. என் பெருசையே கஷ்டப்படுத்திருக்காங்களா, அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் தம்பி. அவங்க வாழ்க்கை முழுக்க மறக்காத அளவுக்கு நாம ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? அவங்க நம்ம ஃப்ரெண்ட படுத்தின பாட்டுக்கு நிச்சயமா பதிலடி கொடுத்தே ஆகணும். அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. தலையில போட்டிருப்பாங்க கட்டு, லாக்கெட், பிரேசஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பக்கத்து ஏரியால இருக்கிறவங்க ராத்திரியில மட்டும்தான் வெளியே வருவாங்க. அப்போ இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு பாடம் கத்து கொடுப்போம். இன்னைக்கு ராத்திரி நாமளும் வெளியில போறோம். அதுக்கப்புறம் அவங்க ராத்திரியில வெளியில போறது, மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, இதையெல்லாம் நிரந்தரமா விட்டுருவாங்க. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. அது வந்து நம்ம அப்படி பண்ணலாம், அப்புறம் இப்படி பண்ணலாம், அப்புறம் இப்படி பண்ணலாம். என்ன விட்டுடுங்க, நான் பேசாம என் ஊருக்கே போயிடுறேன். அண்ணா, அது என்னன்னா உதைக்கிற உதையில பேயும் ஓடுன்னு சொல்லுவாங்க. நீயும் உத வாங்குற பை தான், புரியுதா? ஒரு எலி பூனைய மிரட்டுதுப்பா, என்ன நீ அடிக்க போறியா? நீ அட இல்லப்பா, அது வந்து அது என் ஃப்ரெண்டு மேல நீ கை வச்ச அப்புறம் ராத்திரி முழுக்க உன் உடம்ப நீ தொட்டு தொட்டு பாப்ப எங்க வலிக்குதுன்னு. என்ன புரிஞ்சுதா? தண்டனக்கா 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 டும் 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 டனக்கா டும் டனக்கா டும் டனக்கா டும் டனக்கா. டேய், என்னடா நீங்க எனக்கே டஃப் குடுக்குறீங்க? ஓரத்துல நிக்கறாங்க ஆண்டி, நீங்க ஆக போறீங்க போண்டி. சரி போடா, போதே எங்களுக்கு கூட 2020. ஏய் கண்ணாடி, பேச்செல்லாம் பின்னாடி, இப்ப வா ஆட்டத்துக்கு முன்னாடி. சிறுசு, எங்களுடைய பாஷை உனக்கு அப்படியே வருது. எங்க கத்துக்கிட்ட? எனக்கும் கத்துக்கூட ப்ளீஸ். உனக்கும் ஒரு டர்ன் வரும் பெருசு. இப்ப இவனுங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பனைமரத்துல இருக்க நுங்கு எங்க பங்கு கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா இவனுங்க நிலைமை என்ன ஆகும்னு இவனுங்க தெரிஞ்சுக்கணும். தாம் தகடி தீம் தகடி தோம் தகடி தாம் தகடி தம். ஏய், நாங்க இன்னைக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்ட்டி பண்ண போறோம். பாக்குறோம் நீங்க அதை எப்படி தடுக்கறீங்கன்னு. அட, முதல்ல நீ அந்த சூப்பர் மார்க்கெட்டோட கேட்டு கிட்ட போறியான்னு பாரு. அப்படி போயிட்டா நாங்களே கேட்டை உடைச்சு உனக்கு பார்ட்டி கொடுக்கறோம். ஜோர்தார், நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, இவன் ஏன் தம்பி மறந்துட்டான். என்ன சமாளிச்சுக்கலாம். விசில் அடிக்கிறது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? ஐயாவுக்கும் தெரியும். என்ன புரிஞ்சுதா? ஆமாப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராத்திரியில ஃபைட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. செம்ம ஹாப்பி. தாக்குங்க. லைட் ஆஃப் பண்ணுடா, ஒண்ணும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய், இங்க பாரு, கண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? என்ன கிக்குனா அது? நம்ம ஒரு ஃபுட்பால் டீமா உருவாக்கணும். அடிபட்டுற போது கொஞ்சம் சைடுல இருங்க சிஸ்டர். சிஸ்டர்னு சொல்லாத, புரிஞ்சுதா? ஆமாப்பா ராக்கி, இந்த கோலை தடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லப்பா. சரியாதாப்பா சொல்லிக்கினே. வா, சென்டர் ஃபார்வர்டு விளையாடுவோம்.
ப்ளீஸ் டா லைட் அந்த பக்கம் வெச்சுக்க. நேத்து தான் கண் ஆபரேஷன் பண்ணேன். அப்ப கண்ணை பத்திரமா பாத்துக்கோ. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. அட சேலஞ்ச யாராவது நிறைவேத்துங்கப்பா. யாராவது அந்த கேட் வரைக்கும் போயிடுங்க. நானே போறேன். நான் தான் டாங்கி, ஆனா நீ புத்திசாலி தானே? நான் சொல்றது புரியலையா? சைடுல இருக்க சொல்லி சொல்லிருந்தல. அடிபட்டுற போத சிஸ்டர். ஹேய் சிஸ்டர்னு சொல்லாதன்னு சொன்னேன்ல. சொல்லோது. ஏன்பா அவங்களதான் அடிச்சு தூள் கிளப்பியாச்சுல, அப்புறம் ஏன் நீ சோகமா இருக்க? இவனுக்கு இன்னும் அவனுக்கு அடிக்கணும் போல தோணிச்சு போல இருக்கு. என்னாச்சு பெருசு? அந்த பூனை நம்மளுடைய ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி ஜனங்க கிட்ட இப்படி நடக்கிறது நல்லது கிடையாது. பெருசு, இந்த மாதிரி மோசமான பூனைங்க நம்ம ஃபேமிலியா இருக்க முடியாது. ஆமாமா, நாக்டர்னல் அப்படிங்கறத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மத்த பொருள் எடுக்கிறவங்க, தன்னோட சந்தோஷத்துக்காக தப்பு பண்றவங்க, இவங்க எல்லாம் எந்த ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இல்லாதவங்கமா. இவங்க எல்லாம் மிருகங்களோட பேரை கெடுக்கிறவங்க. என்ன புரிஞ்சுதா? நம்ம ஃபேமிலில இருக்கவங்களா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு துணையா இருப்பாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் நாக்டர்னல் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டேன். ராத்திரியில சுத்தணும்னு ஆசைப்பட்டா அதுதான் சரி. அதத்தான் நாம செய்யறோம். எப்பவாவது ராத்திரியில லாங் டிரைவ் போங்க, அப்படியே ஃபலூடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்ப வாங்க. இவன் நாம நினைக்கிற அளவுக்கு முட்டாள்லாம் ஒண்ணும் கிடையாது. சில விஷயங்கள்லாம் நல்லா தான் தெரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஆமா, நான் ஒரு டாங்கி, இன்டெலிஜென்ட் டாங்கி. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.